எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் முடிச்சு அடுத்த 15 டேஸ் ரிசல்ட் வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ரொட்டீன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல எந்த மாற்றமுமே கொண்டு வர வேண்டாம். நார்மல் டயட் எடுத்துக்கலாம், நார்மலா தூங்கலாம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீட்டுக்குள்ள வாக்கிங் போகலாம், டெய்லி குளிக்கலாம், வார்மான வாட்டர்ல குளிக்கலாம், இல்ல ரன்னிங் டேப் வாட்டர்ல குளிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹாட்டான சுடு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். மாடிப்படி ஏறலாம். 10 to 12 ஸ்டேர்ஸ் ஏறுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் மூச்சு வாங்குற அளவுக்கு ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு ஏறக்கூடிய ஒரு 2வது மாடி 3வது மாடி அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ், ஜாகிங், ரன்னிங் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். கிரைண்டர் போடுறது இல்ல மிக்ஸி பக்கத்துல நிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்பொழுது ரொம்ப அந்த ஜர்க்கி மூமெண்ட்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவரோட சேர்ந்து இருக்கிறது, பிசிக்கல் கான்டாக்ட் அவாய்ட் பண்றது அட்வைசபிள். தாராளமா தலைக்கு குளிக்கலாம். இந்தியன் டாய்லெட்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோ எதுவா இருந்தாலும் பயப்படாம யூஸ் பண்ணலாம். சிம்பிள் குக்கிங் அண்ட் வெசல் வாஷிங் தாராளமா பண்ணலாம். ருட்டீனா உங்க ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்க போகலாம். பட் ரொம்ப ஜர்க்கி மூமெண்ட் இல்லாத ஒரு வெஹிக்கிள்ல நீங்க போகலாம்.